வணக்கம், வெல்கம் பேக் டு 1GB Tech சேனல். ஸோ இன்னைக்கு பார்க்க போற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா மோட்டோ என்னப்பா வாரத்துக்கு ஒவ்வொரு போனா லான்ச் பண்ணிட்டு இருக்க ஒவ்வொரு செக்மெண்ட்ல அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இந்த வாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மோட்டோ EDGE Neo அப்படின்ற இந்த ஒரு போனை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. உங்களோட பட்ஜெட் ஒரு அண்டர் 25K இருக்கு அப்படின்ற பட்சத்துல தாராளமா உங்களோட ஆப்ஷனல்ல இந்த ஒரு போனையும் நீங்க வச்சுக்கலாம். இந்த மொபைல்ல இருக்கக்கூடிய ஒரு 6 ஹைலைட்டான விஷயம் சொல்றேன். அதை வச்சு நீங்க இந்த மொபைல் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிக்கலாம். வீடியோ பார்க்க போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க. சரி வாங்க சின்னதா ஒரு அன்பாக்சிங்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். பாக்ஸோட சைட்ல பிளாஸ்டிக் ஃப்ரீ பேக்கேஜிங்னு வந்து கொடுத்திருந்தாங்க. ஸோ இந்த ஒரு பாக்ஸ்ல எந்த ஒரு பிளாஸ்டிக்குமே யூஸ் பண்ணாம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா ஈகோ ஃப்ரெண்ட்லியா வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. பாக்ஸோட ஃப்ரண்ட்ல மோட்டோவோட லோகோ, கீழே வந்து பாத்தீங்கன்னா மோட்டோலா EDGE Neo அப்படின்ற மாடலோட நேமும் கொடுத்திருக்காங்க. கீழே பேந்தோன் கேனல் பே அப்படின்ற கலர் வேரியன்ட் தான் ரிசீவ் பண்ணிருக்கோம். ஸோ பாக்ஸோட பேக் சைட்ல இதுல இருக்கக்கூடிய ஹைலைட்டான விஷயம்லாம் வந்து கொடுத்திருக்காங்க. பாட்டம்ல சார் வேல்யூ அண்ட் கலர் வேரியன்ட் என்ன, ரேம் வேரியன்ட் என்னன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. சீல கட் பண்ணிட்டு பாக்ஸ் ஓபன் பண்ணோம் அப்படின்னா தனியா ஒரு பாக்ஸ் வந்து கீழே வந்துருச்சு. சரி என்னன்னு எடுத்து பார்க்கும்போது அதுல சிம் எஜெக்டர் டூல் இருக்கு, யூசர் மேனுவல் கொடுத்திருக்காங்க. அண்ட் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே மோட்டோ போட்டே கொடுத்துருவாங்க, இதுல தனியா கொடுத்திருக்காங்க. இந்த மேல இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆப்பரை ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தோம்னா கேஸ் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் மொபைல் கையில எடுக்கும் போதே செம்ம ஃபீலா இருக்கு. டாப்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். மொபைல கேஸோட போட்டு பார்த்தேன், கர்வ்டு டிஸ்பிளே அப்படின்றனால அதுக்கு தகுந்த மாதிரி கேஸ் வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் 68 வாட் சார்ஜர் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் USB to Type C கேபிள் வந்து கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹைலைட் அப்படின்னு பார்க்கும்போது மொபைல கையில எடுக்கும் போது செம்ம பிரீமியமான டிசைன்ல வந்து கொடுத்திருக்காங்க. ரொம்பவே ஸ்லிம்மாவும் இருக்கு. திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 7.79 mm திக்னஸ் வந்து கொடுத்திருக்காங்க. வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 172 கிராம் வந்து வெயிட் கொடுத்திருக்காங்க. ஸோ கையில எல்லாம் ஹோல்டு பண்ணி யூஸ் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லிம்மா கம்ஃபர்டபுளா வந்து இருக்கு. சைடுல இருக்கக்கூடிய ஃப்ரேம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்ல தான் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் கலர் வேரியன்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கையில இருக்கிறது கேனல் பே அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் வேரியன்ட் இருக்கு, பிளாக் பியூட்டி அப்படின்ற கலர் இருக்கு, சூத்திங் சி அப்படின்ற இன்னொரு கலர் வேரியன்ட்டுமே கொடுத்திருக்காங்க. பேக் சைடு டிசைன் வந்து பாத்தீங்கன்னா கர்வ்டா இருக்க ஃபீல் இருக்கு. இதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க கையில எல்லாம் ஹோல்டு பண்ணி யூஸ் பண்றீங்க, இல்ல கேம் பிளே எல்லாம் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் வந்து கொடுக்குது. ஓவரால் டிசைன் வைஸ் பார்க்கும்போது ஸ்லிம் அண்ட் வெயிட்லெஸ்ஸா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமா சூட்டபிளா இருக்கும். ரெண்டாவது ஹைலைட்டான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இதோட டிஸ்பிளே. ஸோ இந்த ஒரு லெட்டரை வந்து நான் ஸ்வைப் பண்ணி காட்டுறேன், எந்த அளவுக்கு கர்வ்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. இந்த கர்வ்டு இருக்கனால பாக்குறதுக்கு டிஸ்பிளே கொஞ்சம் பிரீமியமான ஃபீல் வந்து கொடுக்குது. டிஸ்பிளேயோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6.55 இன்ச் ஃபுல் HD பிளஸ் P-OLED 10-bit டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ரிஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது 144Hz வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இதை 120 60Hz உங்களால மாத்திக்க முடியும். அண்ட் அதே போல நீங்க ஆட்டோ செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்துல 60 90 120 அது வந்து சேஞ்ச் ஆகுது. நீங்க ஆட்டோ யூஸ் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல பேட்டரி கன்சப்ஷன் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். அதே போல இந்த 144Hz ரெஃப்ரெஷ் ரேட் வச்சு யூஸ் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல நல்ல ஒரு ஸ்மூத்தா வந்து உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். HDR 10+ சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. கிளாஸ் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது NEG கிளாஸ் ப்ரொடெக்ஷன் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1300 nits வந்து கொடுத்திருக்காங்க. இன்டோர் நீங்க டைரக்ட் சன்லைட்ல கூட யூஸ் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல டிஸ்பிளேயோட குவாலிட்டி நல்லாவே இருக்கு. ஓவராலா டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது நல்ல ஒரு சேச்சுரேஷன் லெவல் கிடைக்குது. டீப் பிளாக் நல்லா வந்து எடுத்து கொடுக்குறாங்க. வியூவிங் ஆங்கிளா இருக்கட்டும் ரொம்பவே சூப்பரா இருக்கு. அதே போல வந்து இந்த 144Hz ரெஃப்ரெஷ் ரேட்லாம் நீங்க வச்சு யூஸ் பண்றீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்மூத்தா இருக்கு. கர்வ்டு டிஸ்பிளே யூஸ் பண்ணிருக்கனால பாக்குறதுக்கு ரொம்பவே பிரீமியமான ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. உண்மையிலேயே இந்த ஒரு பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு சூப்பரான ஹைலைட் அப்படின்னு பார்க்கும்போது இதுல IP68 ரேட்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ரேட்டிங் இருக்கனால நீங்க அண்டர் வாட்டர்ல 1.5 மீட்டர் 30 மினிட்ஸ் வச்சாலும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்றாங்க. நானும் தண்ணிக்குள்ள எல்லாம் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ நல்லாவே வந்து ஃபாஸ்டா இருக்கு. அதே போல நீங்க ஃபேஸ் அன்லாக்மே யூஸ் பண்ணிக்க முடியும். பாட்டம்ல சிம் ட்ரே கொடுத்திருக்காங்க, 2 சிம் கார்டு உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். அதே போல 5G பேண்ட பொறுத்த வரைக்கும் 14 பேண்ட் சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் டைப் சி போர்ட், மைக், ஸ்பீக்கர் வந்து கொடுத்திருக்காங்க. ஸ்பீக்கர் செட்டப் பொறுத்த வரைக்கும் டாப்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு இயர் பீஸ்மே உங்களுக்கு ஸ்பீக்கரா இருக்கிறதுனால ஸ்டீரியோ எஃபெக்ட்ல வந்து உங்களால கேட்டுக்க முடியும். டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டோட கொடுத்திருக்காங்க. டாப்ல நாய்ஸ் கேன்சலேஷன் மைக், ரைட் சைடுல வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஹைலைட்டான விஷயம் இதோட OS அப்படின்னு சொல்லலாம். ஸோ கையெல்லாம் ஷேக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இது போல லைட்லாம் வந்துட்டு போவோம். இது போல சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ்லாம் வந்து நிறைய கொடுத்திருப்பாங்க. OS அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க OS யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா சூஸ் பண்ணலாம். ஏன்னா ஆப் ரெக்கமெண்டேஷன் பெரிய லெவல்ல வராது. அண்ட் அதே போல ப்ளோட்வேர்ஸ் ஆப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில ஆப்ஸ் தான் வந்து 2-3 ஆப் தான் வந்து கொடுத்திருக்காங்க. மற்றதெல்லாம் கூகுள் ஆப்ஸ் தான் வந்து கொடுத்திருக்காங்க. அதை நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணணும்னாலும் பண்ணிக்க முடியும். அண்ட் இது Android 13 பேஸ் பண்ணி ரன் ஆயிட்டு இருக்கு. செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது ஜூலை மாசம் வரைக்கும் வந்திருக்கு. இவங்க ப்ராமிஸ் பண்ணக்கூடிய அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது 2 வருஷத்துக்கான OS அப்டேட் உங்களுக்கு வரும். அண்ட் அதே போல 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 32 மெகா பிக்சல்,
f2.4 அப்பேச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு சில போட்டோ சாம்பிள்ஸ் நீங்க வந்து பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த போட்டோல ரொம்ப வந்து ஷார்ப்னஸ் வந்து அதிகப்படுத்தின மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. பியூட்டி மோட்ல கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லா இருக்குமோ அப்படின்னு ஒரு ஃபீல் வந்து இருக்கு. ஃப்ரண்ட்ல வீடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4K 30 fps உங்களால எடுக்க முடியும். பேக் சைட் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. OIS சப்போர்ட்டோட இருக்கு. அப்பேச்சர் வேல்யூ 1.8 வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சில போட்டோ சாம்பிள்ஸ் நீங்க வந்து பார்க்கலாம். 13 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 120 டிகிரி அளவுக்கு உங்களுக்கு ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து கவர் ஆகுற மாதிரி இருக்கு. அண்ட் இந்த ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராலேயே உங்களால மேக்ரோ போட்டோஸும் வந்து எடுத்துக்க முடியும். ஒரு சில போட்டோ சாம்பிள்ஸ் நீங்க வந்து பார்க்கலாம். மெயின் கேமராவோட சாம்பிள்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது ஓவரா பூஸ்ட் பண்ணி சேச்சுரேஷன்லாம் இன்க்ரீஸ் பண்ற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. நீங்க நார்மலா போட்டோஸ்லாம் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த ஃபீல்லாம் இல்லை. இந்த பச்சை கலர்ல ஏதாச்சும் எடுக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் சேச்சுரேஷனை ரொம்பவே பூஸ்ட் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. வீடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4K 30 fps எடுத்துக்க முடியும். அதே போல 1080p 60 இல்ல 30 fps உங்களால எடுக்க முடியும். OIS சப்போர்ட் கொடுத்துருக்கனால ஷேக்கிங்கே இல்லாத வீடியோ அவுட்புட் உங்களுக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் ஹைலைட்டான விஷயம் பேட்டரி கெப்பாசிட்டி. 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 68 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்லயே வச்சு கொடுத்துருக்காங்க. பிராண்ட் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் சார்ஜ் போட்டீங்க அப்படின்னா 50% வந்து ஏறிடும் அப்படின்னு சொல்றாங்க. பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க நார்மல் யூஸ்லாம் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல ஒரு நாளைக்கான பேட்டரி லைஃப் தாராளமா நிற்கும். ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அப்கிரேடான ப்ராசர் வந்து கொடுத்துருக்கலாமா அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருக்கு. வேர்ல்டு ஃபர்ஸ்டா MediaTek Dimensity 7030 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. 6 நானோமீட்டர்ல பில்ட் பண்ண ப்ராசர் இது. ஆக்சுவலா இந்த ஒரு மொபைல் வந்து பாத்தீங்கன்னா 4 நாளா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட குயிக் ரிவ்யூ தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நான் கேம் பிளேவும் பண்ணி பார்த்தேன், மல்டி டாஸ்கிங் நிறைய ஆப்பும் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். எந்த ஒரு இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு லேக் ஃபீல் வந்து கொடுக்கல. நல்லாவே வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சு. அண்ட் அதே போல இந்த ஒரு பிரைஸ் ரேஞ்சுக்கு வரக்கூடிய மற்ற மொபைலோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ஒரு ப்ராசரை வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாமோ அப்படின்ற ஒரு ஃபீல் தான் வந்து இருக்கு. நீங்க ஒரு கேமரா இருக்கீங்க, ஹை கிராஃபிக்ஸ்ல வச்சு கேம் பிளே எல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதர் ஆப்ஷன் நிறைய இருக்கு. நீங்க அதை கூட சூஸ் பண்ணலாம். இல்ல நான் பெரிய லெவல்ல கேம் பிளே பண்ண மாட்டேன், மல்டி டாஸ்கிங் அதிகமா பண்ணுவேன், இல்ல அப்பப்போ குட்டி குட்டியான கேம் ரெசல்யூஷன் கம்மியா விளையாடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமா இந்த ப்ராசர் வந்து சூட்டபிளா இருக்கும். ரேம் டைப் அப்படின்னு பார்க்கும்போது LPDDR4X ரேம் வந்து கொடுத்திருக்காங்க. ஸ்டோரேஜ் டைப் அப்படின்னு பார்க்கும்போது 128GB UFS 2.2 ஓட இருக்கு. அண்ட் 256GB வந்து பாத்தீங்கன்னா UMCP ல வந்து கொடுத்திருக்காங்க. பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 21000 பிரைஸ் போட்டிருக்காங்க. 12GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 23000 பிரைஸ் போட்டிருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த ப்ராடக்ட்கான லிங்க் கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அண்டர் 25K உங்களுக்கு ஒரு மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா இதை கூட நீங்க தாராளமா ஒரு ஆப்ஷனா சூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல வந்து மீட் பண்ணலாம். பை.